Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹரியோம் பைப் இண்டஸ்ட்ரி லிமிடெடை பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ என்னைக்கு ஓப்பன் ஆகுது, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா, இதை அப்ளை பண்ணால் லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா, எல்லா டீட்டெயில்ஸையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் ஒன்று நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணி அது ஓகேனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல. ஹரியோம் பைப் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா மார்ச் 30 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5 அலாட்மெண்ட் டேட் பாருங்களேன் ஏப்ரல் 8 உங்கள் இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ஏப்ரல் 11 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி கிரெடிட் ஆயிரும். லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 அண்டு இவங்க ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 144 ரூபாலேருந்து 153 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் ஒரு லாட் வாங்கியே ஆகணும். அதுக்கு 98 ஷேர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு 14,994 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க வந்து ஃபைன் ரைஸ் எவ்வளோக்கு பண்ணுறாங்கன்னா 130 கோடிக்கு பண்ணுறாங்க. 130 crore வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா 10 to 15 days வந்து நீங்கள் வந்து உங்கள் மணி ஹோல்டில் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ நான் சொல்லலாம் பார்க்கலாம் இது வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கம்பெனி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதோட நேம்லேயே இருக்கும் பாருங்கள், பைப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டீல் எம்எஸ் பைப்ஸ். ஸோ இப்போ இங்கே எம்எஸ் தாங்க நிறைய கட்டிட வேலைகள்லாம் நிறைய யூஸ் ஆகுது. ஸோ அது ஹச்ஆர் ஸ்ட்ரிப்ஸ், எம்எஸ் பில்ஸ், ஸ்பாஞ்ச் ஐரன், ஸோ இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? இதோட யூனிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்குது ஒரு யூனிட். ஓகேங்களா? 2வது யூனிட் வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஓகேங்களா? அண்டு இதில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 எம்ப்ளாயீஸ் வந்து வேலை செய்கிறாங்க. 1400 ரீட்டைல்ஸ் மேலே இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த கம்பெனி எது சம்மந்தமானது, இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, என்றைக்கு ஓப்பன் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இதோட வெப்சைட்டில் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கு, பார்க்கலாம் நம்ம ஒன் பை ஒன்னா. அடுத்து இதில் பாருங்களேன், மார்ச் 2019 802 லட்சமாக இருந்தது. 30 செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா 1286 லட்சமாக வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல வளர்ச்சின்னு சொல்லலாம். ஆனால் இன்பிட்வீனில் வந்து 1500 1200 வந்திருக்கு. எனிவே இது வந்து குவார்டர்லி ரிசல்ட், இதை நம்ம வந்து பார்த்துக்கிற தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ எப்போயுமே வந்து இயர்லி இதுதான் பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்களேன், 802 790 ஆணுச்சு, 790 1513 ஆயிருக்கு. இப்போ குவார்டர்லியில் செப்டம்பர் வர்றதுக்குள்ளேயுமே 1200 தொட்டுருச்சு. ஸோ அடுத்து 2022 மார்ச் குவார்டர் பார்த்திங்கன்னா இது டபுளாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். இது இந்த ஐபிஓட ரிஜிஸ்டர் யாருன்னா பிக் ஷேர் சர்வீஸ் லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட். இவங்க தான் இந்த ஐபிஓட ரிஜிஸ்டர். நீங்கள் இந்த சைட்டில் தான் போய் தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த ஐபிஓ அலகேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு. ஓகேங்களா? இதை அப்ளை பண்ணலாமா வேணான்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதோட சைட்டில் போய் பார்க்கலாம். இதுதான் அந்த சைட்டு. 14 இயர்ஸ் இவங்க ஓப்பன் பண்ணி. ஓகேங்களா? இந்த இது தொடங்கி 14 வருஷத்துலேயே பரவாயில்ல இவங்க இவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இதோட டீம் மெம்பர்ஸ் ஆல்ரெடி நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம், எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க எல்லாம் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்தாச்சு. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். இதுதான் அந்த வெப்சைட்டோட அட்ரஸ். இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம பார்த்தது தான். இங்கே பாருங்கள், எம்எஸ் ஸ்டீல் பைப் அண்ட் டியூப்ஸு, இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து செல் பண்ணுறாங்க. இது உண்மையிலே வந்து அதிக இடங்களில் தேவைப்படுது இந்த ப்ராடக்ட்ஸ். இங்கே பாருங்களேன், பேப்பர் மில்ஸில், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி பெட்ரோலியம் ரீஃபைனரிஸ், ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல இவங்களோட ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஸ்டீலில் உள்ளவங்க வந்து நல்ல ரெவன்யூ அச்சீவ் பண்ணுவாங்க எப்பயுமே என்ன கேட்டிங்கன்னா. கேஸ் லைன் பைப்ஸ், ஸோ இது மாதிரி நிறைய வாட்டர் லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பைப்ஸ் இவங்க ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் எல்லாமே முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் இவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். பட் வெரி வெரி ரிஸ்கின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, மார்ச் 30 ஓப்பன் ஆகுது. பட் அலகேட் ஆகிறதுக்கு 15 வரை ஆகிப்போயிருது. இது கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாள் உங்கள் பணம் ஹோல்டிங்லேயே இருக்குது. உங்களுக்கு வந்து அலகேட் ஆகிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே
ஓகேங்களா, அது ஒரு ரீசன். இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷன் இன்னும் பாசிட்டிவ் நியூக்கு டேர்ன் ஆகலை. அது ஆனால் தான் நம்ம சொல்ல முடியும். அதனால தான் இதை வந்து நான் ரிஸ்கி அப்ளைன்னு சொல்கிறேன். ஸோ வேணா இங்கே பாருங்களேன், மார்ச் 30 ஓப்பன் ஆகுனது ஏப்ரல் 13 தான் லிஸ்டிங் ஆகுது. ஸோ மார்ச் 30 டு ஏப்ரல் 5 பாருங்கள் எத்தனை நாள் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 5 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், 4 to 5 நாள். ஸோ இதனால வந்து நான் வந்து உங்கள் மணி ஹோல்ட் ஆகிருக்குன்றனால நான் வந்து இது வந்து ரிஸ்கின்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் எது வேணுமா நடக்கலாம், இல்லை நெகட்டிவ் நியூஸ் மார்க்கெட் டேர்ன் ஆகலாம், இப்போதைக்கு க்ரீனாக இருந்தாலும். ஸோ அதனால் நான் வந்து இது வந்து ரிஸ்கி அப்ளைன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அண்ட் இந்த அடுத்த வாரத்துக்கான ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் பார்த்ததில் இண்டஸ் டவர் ஒரு நியூஸில் அடிபட்டுச்சு. ஸோ அதனால் அதோட சேட்டை பார்த்தேன். இதில் வந்து ஏர்டெல் வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லெவலை தொட்டிருக்கு, இங்கேயும் இந்த லெவலை தொட்டுட்டு இப்போ ஏறிக்கிட்டே போகுது. நீங்கள் வாங்குறா இருந்தால் ஒரு 220 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நீங்கள் வாங்கணும், அது வரையும் வாங்காதீங்க. ஓகேங்களா. ஏன்னா இது நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தது. எங்கே ஒரு 320 ரூபாய்க்கு போனது பயங்கரமான நெகட்டிவ் நியூஸ்னால் ஒரு இறங்க ஆரம்பிச்சிருச்சு இண்டஸ் டவர். இது ஒரு ஆக்சுவலி வேறு நேமில் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணாங்க, கம்பெனி சேஞ்ச் ஆனிச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதமாகவே கன்சால்டேஷன் மோட்லேயே இருந்துச்சு. இந்த இது மேலே இறங்கும் நான் ரொம்ப நாளாக ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஸ்டாக்ஸை. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுத்துச்சு, அது மறுபடியும் இந்த லெவலை தொட்டுருக்கு, மறுபடியும் இந்த லெவலில் வந்திருக்கு. ஸோ நான் எதிர்பார்க்குறது இந்த லெவலுக்கு மேலே, அதாவது 220 ரூபாய்க்கு மேலே போணுச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்டு நான் என்னோடய வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அதானி வில்மர் பார்த்தீங்கன்னா நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் 2 வீடியோக்கு முன்னாடி அதானி வில்மர் நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஏன் இந்த வீடியோ அதானி வில்மர் சொல்லியிருந்தேன் அப்படின்றத. ஓகேங்களா. ஏன்னா இப்போ இருக்க அந்த யுக்ரைன் வாரில், யுக்ரைன் அண்ட் ரஷ்யா வார்னால் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இந்த சன்ஃப்ளவர் ஆயில், அந்த ஆயில் சம்மந்தமான ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஏன்னா வேர்ல்டு லெவலில் யுக்ரைன் தான் செகண்டு லார்ஜஸ்ட், ஐ திங்க் செகண்டாக ஃபஸ்ட்டான்னு தெரியல, ரஷ்யாவுக்கு அடுத்துன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அதிக சன்ஃப்ளவர் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 1 லிட்டர் எண்ணெய் 90 ரூபாயில் இருந்தது இன்றைக்கி 190 ரூபா 200 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ அதனால தான் இது வந்து பயங்கரமாக ஏறிட்டுருக்கு ஒவ்வொரு நாளாக. ஸோ நீங்கள் இப்போ போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறா இருந்தால் கம்மியாக பண்ணுங்கள், சொல்ல முடியாது. திடீர்னு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா இறங்கினா கூட இறங்கும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. இந்த அதானி வில்மர் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு வீடியோ ஸ்விங் ட்ரேடிங் நல்ல ஸ்டாக்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பாய்.